சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஒட்டுமொத்த இந்தியன் திரை உலகில் இருக்க மிக பெரும் ஜாம்பவான்கள் மொத்த பேரையும் சேர்த்து வச்சு ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருமே தலைவர் 173 படத்தில் சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. இதை முடித்த கையோட ரஜினி, கமல் இவங்க இருவரும் சேரப்போகிற படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட 37 வருடங்கள் கழித்து ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க போகிறாங்க என்கின்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளியானது. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் முதல்ல லோகேஷ் என சொல்லப்பட்டது. லோகேஷ் எடுத்த கூலி படம் சரியாக போகாததுனால ரஜினிகாந்துமே லோகேஷை விலக்கிட்டாரு என ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினி, கமல் இருவருக்காகவும் சேர்த்து ஒரு கேங்ஸ்டர் கதையை எழுதினாராம். ஆனால் 2 பேரும் நாங்கள் லைட்டான ஒரு மூவியில் நடிக்க விரும்புகிறோம், ரொம்ப வருஷமாக ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்கிற படத்தில் நடித்து போர் அடித்து போச்சு, மக்களுக்கும் வெறுப்பு வந்துடுச்சு, அதனால் ஃபீல் குட் எமோஷ்னல் மூவியாக ஒரு படம் வேண்டும் என சொன்னாங்களாம். அதனால தான் லோகேஷை விலக்கிட்டாங்க என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது நெல்சன் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. நெல்சன் ஜெயிலர் அப்படின்ற தரமான படத்தை கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திற்கும் ரஜினிகாந்த் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ரஜினி, கமல் இணைய போகிற படத்திற்கும் ரஜினிகாந்த் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காராம். அதுவும் இல்லாமல் கமல்ஹாசனை வச்சு எடுக்க போகிற முதல் படம். மேலும் இந்த படம் விக்ரம் வேதா ஸ்டைலில் இருக்கும். ஏற்கனவே ஜெயிலர் படமே விக்ரம் படத்துடைய காப்பி தான் என சொல்லப்பட்டது. அதாவது லோகேஷ் எடுத்த விக்ரம் படம். அதே போல் இப்போ ரஜினி, கமல் இருவரையும் சேர்த்து வச்சு எடுக்க போகிற படம் கண்டிப்பாக ஒரு படத்தோட காப்பியாக தான் இருக்கும். மேலும் ஜெயிலர் 2 படம் ஓடுமா ஓடாதா அப்படின்றதும் மிக பெரும் ஒரு பேசும் பொருளாக தான் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கேமியோஸை படத்தில் திணிச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். மொத்த பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து படத்தை எடுத்து முடிப்பாரா இல்லையா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து மிக பெரும் ப்ராஜெக்டாக ரஜினி, கமல் ப்ராஜெக்டை இப்போவே அவர் கையில் கொடுத்துட்டாங்க. மேலும் இதற்கான ப்ரோமோ ஷூட்டையுமே இப்போ நடத்தி கொண்டு இருக்காராம். கூடிய விரைவில் இந்த ப்ரோமோ ஷூட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். 2028 தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினி, கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை நெல்சன் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.